எல்லோருக்கும் வணக்கம். மலையாள மொழியில அடிப்பொலி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸலண்ட், மார்வலஸ், அருமைங்க, சூப்பருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். குஜாலான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது சென்செக்ஸ் வந்து 56,000 அப்படின்ற பாயிண்ட் வந்து மறுபடியும் எட்டி பிடிச்சிருக்கு. அதாவது சென்செக்ஸ் கீழே இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட 51,000 போயிடுச்சு. அப்போ வந்து எல்லாத்தினுடைய மனநிலை முக்கவாசி எப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பாக இது ஒரு 35,000 போயிடும், 30,000 போயிடும், 40,000 போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எல்லா உணர்வுகளுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக அடிப்பொலி அப்படிங்கிற மாதிரி கீழே 52,000 இப்போ 56,000 வந்திருக்கான். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நம்மளுக்கு சந்தோஷமான உணர்வுகள்லாம் எப்போ வந்தது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஏறிட்டு இருந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்தது. ஷேர் மார்க்கெட் எப்பெல்லாம் இறங்குச்சோ அப்படி மேலே ஏறி 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 நம்மளுக்கு ஒரு 2 வருஷமா சந்தோஷமான உணர்வுகள்ல இருந்தோம். இப்போ இந்த கடந்த 6 மாத காலங்கள், கடந்த 8 மாத காலங்கள்னு பார்த்தா மனசு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போதான் ஒரு 15 நாளா கொஞ்சம் மார்க்கெட் நல்லா மேலே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த 56,000 தாண்டி பழையபடி ஒரு 60,000 போறக்கு வாழ்த்துக்கள். போச்சுன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கும். அடுத்த வாரத்தில் வந்து ரொம்பவுமே முக்கியமான நிகழ்வு இருக்குங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ரிசல்ட், ரொம்ப பெட்டரான ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா மண்டே அன்னைக்கு 300 பாயிண்ட்ஸ் நிஃப்டி, டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ், வெட்னஸ்டே 200 பாயிண்ட்ஸ் ஏறி அடுத்த வாரத்தில் 17,300 பை வெட்னஸ்டே வரக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய அனுமானம். நண்பர்களே, இன்றைய ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமா இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரே அடியில் புல்ஸ் வந்து ஒரே அடியில் ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டை வந்து ஒரே அடியில் மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6,122 6,433 வந்தான். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவனுடைய ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கு. அவனுடைய ப்ராஃபிட் வந்து 7% இயர் ஆன் இயர் கம்மியாக தான் இருக்கு. பட் என்ன ஒரு பியூட்டினா, அனலிஸ்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்கன்னா, இதனுடைய ரிசல்ட் ரொம்பவுமே கும்பப்பாடி கீழே நீட்டி படுத்து கிடக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை, அதனால இவங்களுக்கு மார்ஜினே கிடைக்காது, பெரிய அளவில் பலத்தடியா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான லாஸாக, கம்மியான ப்ராஃபிட்டில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. இதில் ஒரு சூப்பர் பியூட்டி என்னன்னா, லாங் டேர்ம் சார்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய சப்போர்ட் 5,197 எடுத்திருக்கான். நம்மெல்லாம் சொல்லியிருக்கோம், ஏங்க எப்பெல்லாம் ஒரு 8,000 ஒரு நல்ல ஷேர், எப்பெல்லாம் கீழே ஒரு 30% 50% ரெக்கவரி ஆகுதோ, அப்போ கண்டிப்பாக டவுன் ஆகுதோ, அப்போ கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ கரெக்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் 6,400 வந்திருக்கான். இந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்து போனான்னா 7,500 வர சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா பழையபடி 5,200 வருவான். வந்தா மறுபடியும் வாங்கிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் சேம் பேட்டர்ன், டிட்டோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஏன் இன்னைக்கு வந்து கிரேசிம் 4% ஏறி இருக்கு அப்படின்னா, சமீபத்தில் இதோட நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி 2,000 crore வந்து பிசினஸ் டு பிசினஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்தே அது வந்து கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் வந்து அதனால தான் ஒரு 4% மேலே வந்திருக்கா. ஸோ இது வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் மொமெண்டம்ல வந்திருக்கு. கிரேசிம் இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா 1,800 பாசிபிள் இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல. நண்பர்களே, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெருமை கிடைக்கணும், ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் வந்து எஸ்ஐபி மட்டும்தான். நான் வந்து இப்போ என்னோட எஸ்ஐபியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத காட்டுறேன் பாருங்க. தொடர்ந்து ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மண்டே என்னைக்கு எனக்கு அலாட் ஆகிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டே வர்றேன். கிட்டத்தட்ட 14th மார்ச்ல ஆரம்பிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எவ்ரி வீக். ஸோ ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது டவுன் ஆகிட்டே இருக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு டவுன்லையும் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிங்க பாருங்க, மார்ச்ல இருந்து ஒவ்வொரு வீக்கும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். இப்போ வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கான் பாத்தீங்களா. அப்ப இந்த சமயத்தில் நான் பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் 500 rupeesக்கு வந்து 41 ரூபா, கிட்டத்தட்ட எவ்வளோ 8% பக்கம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு 500க்கு 25 rupees 5% ப்ராஃபிட், மறுபடியும் 527. ஆக மொத்தம் என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எஸ்ஐபி ஒண்ணுதான் வழி. எஸ்ஐபி வச்சுதான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அதை தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் எஸ்ஐபியை நீங்க சேர்ந்து பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு வெந்தண்ணியில குளுந்தண்ணி விட்ட மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரேடிங்ல நஷ்டம் வந்தாலும் எஸ்ஐபியில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இந்த எஸ்ஐபி வந்து செபினுடைய ரூல்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. நான் 27 ஜூனுக்கு அப்புறம் என்னால் ஜூலையில் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இது பேங்க் மேண்டேட் கேட்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழி இருக்குது. அதாவது நீங்கள் எஸ்ஐபி வந்து ஜீரோதாவுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாகவே வாங்கிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை போய் வாங்க முடியாது. பட் நிஃப்டி பீஸை போய் வாங்கலாம். அது எப்படி செட்டப் பண்ணுறது, ஹவு டு செட்டப் த எஸ்ஐபி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நண்பர்களே, தோசை சுடுறதுக்கு முதல்ல வந்து அரிசி ஊற வைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து எஸ்ஐபி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 2 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நீங்க ஆர்டர் செக்ஷன் போயிட்டு அங்கே ஒரு பேஸ்கெட் ஆர்டர் அப்படின்றது கிரியேட் பண்ணணும். பேஸ்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி ஒரு எஸ்ஐபி வந்து நம்ம ஈஸியாக ஜீரோதால செட்டப் பண்ணிடலாம். சரி, அப்போ என்ன பண்ணணும், பேஸ்கெட் ஆர்டர் எங்கே இருக்கு அப்படின்னு போனால் இந்த ஆர்டரில் பேஸ்கெட்னு ஒன்று இருக்கு. அதில் போய் நியூ பேஸ்கெட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் பாருங்க என்ன பேஸ்கெட் கிரியேட் பண்ணுறேன், எனக்கு நிஃப்டி பீஸ். ஏன்னா நான் நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் வேற எதுவும் இல்லை. அதனால இங்கே நிஃப்டி பீஸ் ETF தான் ஒரு நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டாக வேலை செய்யுது. அதனால நிஃப்டி பீஸ் வந்து ஒவ்வொரு மண்டேவும் 10:30 மணிக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்போ இது என்ன கேட்கும், எதை வாங்க போறீங்க அப்படின்னு கேட்கும். நான் நிஃப்டி பீஸ் வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லணும். எத்தனை வாங்க போறீங்க, எப்படி ஒரு 5000 ரூபாய்க்காவது வாங்கணும். 181 ரூபாயா, அப்போ ஒரு 25 ஷேர் அப்படின்னு நான் போடுறேன். மார்க்கெட் ரேட்டுக்கே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும், ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. பட் எனிவே இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பேஸ்கெட் ஆர்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேஸ்கெட் ஆர்டரை வச்சு ஒரு எஸ்ஐபி செட் பண்ணணும். எஸ்ஐபி செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எஸ்ஐபி போகிறேன், கிரியேட் நியூ எஸ்ஐபி கொடுக்க போகிறேன். அது எஸ்ஐபி ஃபார் நிஃப்டி பீஸ் எவ்ரி மண்டே அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே மாசமான 1ஆம் தேதி 10:30 மணிக்கு வாங்கட்டும். மறுபடியும் மாசமான ஒரு 8ஆம் தேதியில் ஒரு 10:30 மணிக்கு வாங்கட்டும். மறுபடியும் வந்து ஒரு 21ஆம் தேதின்னு வச்சுக்கிடுவோமே, மறுபடியும் ஒரு 21ஆம் தேதி இன்னொன்று வாங்கட்டும். அதே 10:30 மணிக்கு போய் வாங்கட்டும். அதே மாதிரி அடுத்தது வந்து 21க்கு பதுவாக போயிட்டு மாத கடைசியில் ஒரு 28ல் போய் வாங்கட்டும். அதே ஒரு 10:30 மணிக்கு போய் வாங்கட்டும். ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே நடந்துடும். போதும் இதுக்கு மேலே லென்த்துக்கு. ஸோ கிரியேட் அவ்வளோன்னு கொடுத்தா அவ்வளோதான், கிரியேட், சிம்பிள். இப்போ என்ன ஆகும், என்னோட எஸ்ஐபி வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தது. மியூச்சுவல் ஃபண்டு வாங்க முடியாமல் செபி ரூல்ஸ் படி ஃபெயிலியராக இருந்தது. இப்போ நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக பணம் இருந்துச்சுன்னா போய் வாங்கிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, ஃபாரினர்ஸ்னுடைய பக்கா ஃபேவரட் HDFC பேங்க் இன்னைக்கு 2% மேலே வந்திருக்கான். ஸோ மெர்ஜர்னுடைய மொமெண்டம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துக்குள்ள மெர்ஜர் வந்து ஆக போகுது. ஸோ 1500 ரூபா சமீபத்தில் ஷார்ட் டேர்மில் டார்கெட் வரப்போகுது. ஏற்கனவே 1700 வரைக்கும் போயிருக்கான். இப்போ கொஞ்சம் மொமெண்டம் பில்டப் ஆகி வந்துட்டு இருக்கான். ஸோ 1500 நெக்ஸ்ட் மந்த்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 10% ப்ராஃபிட். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டினுடைய அதிர்ஷ்ட சர்க்கிளில் இருக்கோம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இருக்கிறதுனால எல்லாத்தினுடைய ஷேர் திடீர்னு 8%, 10% அப்படின்னு ஏறுவான். இன்னைக்கு இந்த மொயில் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு மைனிங் ஷேர். இவன் 8.42% ஏறி இருக்கான். இவனுடைய மூவ்மெண்ட், பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. இதுக்கு முன்னாடி 200 ரூபீஸ் இருந்தவன் 138 போயிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் 10% பக்கம் ஏறினதுனால 116 வந்திருக்கான். இனிமேல் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா இது எல்லா நாளும் நடக்காது. பட் இப்போ நம்ம அற்புதமான, நம்மளுக்கு ஆனந்தமான சைக்கிள் இருக்கும். ஸோ இந்த சைக்கிளில் நம்ம வச்சிருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் சும்மா குப்புன்னு 10%, 20% ஏறுவா. ஸோ நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, சிரா அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். 6% ஏறினது முக்கியம் இல்லை. சரி, 6% ஏறினா இவனுடைய ஸ்டாக் எந்த அளவுக்கு இருக்கு, மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா இவன் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண வேண்டிய ஷேர் வந்து செரா. நான் இந்த வீக் வந்து பெர்சிஸ்டன்ட் வந்து இதே மாதிரி பிரேக் அவுட் ஆனா ஓடி வந்துட்டேன், ப்ராஃபிட் தான். அதே மாதிரி நம்ம அதானி போர்ட்ஸ் ஒரு மாதிரி மீகரா 1% ப்ராஃபிட்ல வெளியே வந்துட்டேன். அது மாதிரி நம்மளுக்கு எது அடுத்த வாரம் வீக்லி சான்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் சான்ஸ் இருக்குன்னா இந்த செரா அப்படின்றது வந்து சான்ஸ் இருக்கு. நண்பர்களே, இந்த NTPC ஷேர் வச்சிருக்கிறவங்க, பவர் கிரிட் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் ஏறினேனே இறங்கினேனே எங்களுக்கு கவலை இல்லை, இது எப்பவுமே ஏறிட்டு தானே இருக்க போகுது, ரொம்ப ஸ்லோவாக தானே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து பவர் கிரிட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கான், கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கா. அதனால இதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் இருக்கான்.
அதே மாதிரி தான் என்டிபிசி ஒரு நல்ல ரேலி இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை, புல்லிஷ் மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகல. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் டெம்பரரியா வீக்காக தான் இருக்கான். ஜிஇபிஎல் ஒரு ஷேருங்க, இந்த ஷேர்ல வந்து ரொம்ப அதிகமாக வால்யூம் நடந்திருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு இப்போ திடீர்னு உங்களுடைய ஷேர்ல வந்து இவ்வளோ வால்யூம் நடக்குது, அந்த நோட்டீஸ்க்கு வந்து விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஜிஇபிஎல் வந்து அதனால தான் இன்னைக்கு டவுன் வந்து 6% டவுன் ஆயிருக்கான். இந்த ஜிபிஎல் வால்யூம் பார்த்து தான் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நிம்மதியே போயிடுச்சு. எதுக்குடா இப்போ திடீர்னு இவ்வளோ தூரம் வால்யூம் நடந்திருக்கு, 18, 19, 20, 21 அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஜிபிஎல்ல. ஸோ இது வந்து ஏற்கனவே இதனுடைய ஷேர் வந்து 856 ரூபாயிலிருந்து இறங்கி 144 வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வால்யூம் நடந்திருக்கு, ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்றது கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. பட் எனிவே யாராவது ஜிபிஎல் அப்படின்றது வச்சிருந்தீங்கன்னா இது தொடர்ந்து இறங்கியிருக்கா, மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ஷேர் மார்க்கெட், அதாவது ஒரு பொற்காலத்தில் இருக்கும். அதனால தான் எல்லா ஷேரும் 10%, 5% ஏறிட்டு இருக்கான். இது எல்லா நாளும் நடக்காது, ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர், எப்பாவது ஒரு தடவை இப்படி நடக்கும். இதை நீங்க பார்த்துக்கிட்டு மறுபடியும் போய் ஷேரை லட்சக்கணக்கில் வாங்கிட்டு ஐயோ அடுத்த வாரம்லாம் ஷேரை ஏறலையே, நான் வாங்கினேன் அப்புறம் நான் வாங்கினா மட்டும் ஷேர் இறங்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. அதாவது எப்படி ஒரு அறுவடை பண்றாங்க, முதல்லயே விதைச்சு வச்சிடறாங்க, அப்புறம் அதை ஒரு 6 மாசம் கழிச்சு அறுவடை பண்றாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இடையும் டவுன்ல இருக்கும்போது நம்ம விதைச்சு வச்சு மேலே வரையில அறுவடை பண்ணணும். அதை விட்டு போட்டு மேலே வந்து எல்லாரும் அறுவடை பண்றப்ப அவங்க செடி மேல நம்ம விதையை தூவி விட்டுட்டு என்ன உங்களுக்கு மட்டும் செடியா இருக்கு எங்களுக்கு எல்லாம் விதை அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு பொற்கால பீரியட் வந்து ஓவர். ஸோ உங்களுக்கு எப்பவுமே பொற்கால பீரியட் வேணும்னா 5 வருஷமா ஒரு பிளானை பிரிச்சுங்க. ஒரு ஷேரை வாங்குறீங்க, 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டைம்ல இப்படி 10%, 20% ஏறுவான். இல்ல ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணி போடுங்க, அந்த ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இப்படி 8% ஏறுவான். அது மாதிரி நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா வீக்லி ஒன்ஸா ஒவ்வொரு அடையும் நீங்க பிரிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா எப்பாவது ஒரு இடம் ஏறுவான். 6 வருஷம் தொடர்ந்து எவனாவது ஏறுவானா? அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஷேர்ஸ்ல ஏறும். மற்றபடி வந்து உங்களுக்கு எப்பவுமே லாபம் கிடைக்காது. இது ஒரு கோல்டன் பீரியட் பொசுக்குன்னு அடுத்த வாரத்திலே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். நண்பர்களே, நெக்ஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஷேர்ஸ் வந்து பிபிசிஎல், ஐஓசி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா $95 கீழே க்ரூட் ஆயில் போகுது. கண்டிப்பா 85, 88ன்னு க்ரூட் ஆயில் வரத்தான் போகுது அடுத்த வாரத்தில். ஸோ ஐஓசி, பிபிசிஎல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகி வீக்லி ட்ரேடுக்கு பெட்டரா இருக்கும். நண்பர்களே, இந்த கமல் ஒரு படத்துல பாடுவார், விழுவது போல் கொஞ்சம் விழுவேன் எதிரிகள் சுகம் காண அப்படின்ற. அது மாதிரி தான் இப்போ நிஃப்டி வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருக்கு. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ்னுடைய பை வந்து கிட்டத்தட்ட 10 டேஸா ஃபாரினர்ஸ் பை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த குரூஷியல் பீரியட்ல வந்து ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் மினிமம் 675 crores செல் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் நாட் a டர்னிங் பாயிண்ட். இது வந்து டர்னிங் பாயிண்ட் மாதிரி தெரியல, பட் குரூஷியல் பாயிண்ட்ல செல் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறது இன்னொரு 4-5 நாள் கழிச்சு தான் தெரியும். பட் ரிமெம்பர், இது வந்து நம்மளுக்கு ஜூலை 26, 27 இது வந்து ஒரு செட்டப் பாயிண்ட். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னுடைய நியூஸ் வரப்போகுது. ஸோ அதை மானிட்டர் பண்ணும். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிறானா இல்லை பிரேக் டவுன் ஆகிறானா அப்படிங்கிறது அப்போ பார்த்தா தான் தெரியும். நண்பர் ஒருத்தர் வந்து கரெக்டாக தான் சொல்றாரு, இது வந்து பியர் மார்க்கெட்ல இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கு, ஃப்ரீ மணியே இல்லை அப்படின்றாரு. பட் அதை பத்தி நம்மளுக்கு எந்த விதமான ஒரி இல்லைங்க. ஷேர் மார்க்கெட் மேலே போகுதுன்னா லெட் அஸ் என்ஜாய். நம்ம வந்து அடடா அது கீழே உழுக தான் போறான், தலைக்குப்புறம் உழுக போறான், பாராசூட் உழுகாம உழுக போறான். பட் அவன் உழுகிறப்ப பார்த்துக்கலாம், மேலே போறப்ப ஜாலியா இருப்போமே. வாங்கின ஷேர் ஏதாவது லாபத்தில் இருந்தால் வித்து விடுவோம், அப்படி பண்ணுவோம். மறுபடியும் புதுசாக வேணா வாங்கி போய் வாங்காம மாட்டிக்காம இருந்தா போதும், அவ்வளோதானே. நண்பர்களே, ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லியிருந்தாங்க. Q3, Q4 வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி FIS வந்து 80 ரூபாய்க்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால மேபி இன்னைக்கு கொஞ்சம் வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு வேற ஏதாவது தகவல் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.